ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடச்சி விட்ட முட்டை குழம்போட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட முழு தனியா 3 to 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட காஞ்ச வத்தல் காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 4-5 வத்தல் போட்டிருக்கேன். போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கறியிரும். ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு இந்த மாதிரி முழு தனியா வத்தல் போடாமல் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் வறுத்து வச்சது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயில் காமூரியை திருவி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 4-5 சின்ன வெங்காயத்தை போடலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். அது கூட 4 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடயே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்ததெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. இப்போது மசாலா கூட்டிடலாம் குழம்புக்கு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அது கூட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு புளியை கரைச்சி அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டை குழம்புக்கு காரம் கொஞ்சம் நிறைய இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புளிப்பும் காரமும் நல்லா இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் காஞ்ச வத்தலும் புளியும் கொஞ்சம் நிறையவே போடுங்க. இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸி ஜார்லேருந்து கழுவி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மசாலாவை நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்பு தாளிசத்துக்கு ரெடி பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது தான் தாளிச்சம் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். ஸோ குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா தண்ணியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை இது கூட ஊற்றிட வேண்டியது தான். மசாலா தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடலாம். கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு. நல்லாவே கொதிச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஓரத்துலலாம் பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி 7 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ ஒவ்வொரு முட்டைக்கும் கேப்பு கொஞ்சம் விட்டு ஊற்றுங்க. இல்லை ஒன்று ஒட்டிக்கிட்டோன்னா எடுக்கும்போது நல்லா இருக்காது, பிரிஞ்சு வந்துடும். ஸோ முட்டையை உடச்சி ஊற்றும் போதுமே பொறுமையாக ஊற்றணும். முட்டை கலங்கிட்டுனா குழம்பு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வாடை அடிக்கும். முட்டை எல்லாத்தையும் உடச்சி ஊற்றியாச்சு. தட்டு போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். கொதி வந்த பிறகு முட்டை நல்லா வெந்துருச்சு. முட்டை எப்படி வெந்திருக்குன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ குழம்புல கரண்டி விட்டு எடுக்கும்போது மெதுவாக எடுங்க, இல்லைனா முட்டை உடஞ்சிரும். ஸோ இந்த முட்டை அழகாக வந்திருக்கு. முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியம் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், தக்காளி போட்டு ரசம், அப்புறம் நம்ம முட்டை குழம்பு இஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.